Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஸ்விட்சர்லாந்து ட்ரிப்போட டே 3. ஸோ இன்னைக்கு தாங்க இந்த ட்ரிப்போட செம்ம ஹைலைட்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த ரோப் கார் எடுத்து இந்த மவுண்ட் டிட்லிஸ்க்கு மேலே போக போகிறோம். எப்படி இருந்துச்சு? பிரிட்ஜ் மேலே நடந்தது சூப்பராக இருக்கு. செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸுங்க. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இது. அண்ட் இந்த நியூயார்க் நகரம் சாங் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. செம்ம அமேசிங்கான பயங்கர சினிமேட்டிக்கான ஒரு வியூ பார்த்தேன். இந்த இடத்துக்கு வரும்போதே அந்த ஃபால்ஸோட சாரல் அப்படியே மேலே அடிக்குதுங்க. ஆடல்போர்டன் ரூமில் இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். இந்த வில்லேஜ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்ஸில் ஒரு குட்டி வாக் போயிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். 2 hours later. கிட்டத்தட்ட ஒரு 2 hours டிரைவுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆடல்போர்டன்கிற இடத்துல இருந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து மவுண்ட் டிட்லிஸ் வந்துட்டாங்க. எங்கல்பர்க் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரோப் கார் எடுத்து இந்த மவுண்ட் டிட்லிஸ்க்கு மேலே போக போகிறோம். ஸோ ஸ்விட்சர்லாந்து அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்னோ பார்க்காம நம்ம போக முடியாது இல்லையா. நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிட்லிஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல நிற்க கூட முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. இன்றைக்கி செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். I live in Netherlands. Beetje. Klein beetje. டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. 4 பேருக்கு வந்து 380 euros. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நடந்து உள்ளே போவோம். ஸோ இப்போ இந்த டிக்கெட் வாங்கி நம்ம மேலே போகிறோம் இல்லையா. ஸோ இந்த ரோப் காருக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து 96 euros ஒரு அடல்க்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இறங்கணும். அங்கே ஒரு சின்ன லேக் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே சுற்றிட்டு அங்கேருந்து லெவல் 2 எடுத்து போகிறோம். அந்த லெவல் 2ல் தான் வந்து அந்த ஸ்னோ அதெல்லாமே ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இந்த லெவல் 1 வந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் இறங்கி டீட்டெயிலாக சுற்றுவோம். க்ரௌடு வரதுக்குள்ளே நம்ம அடுத்தது வந்து லெவல் 2 முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நான் லெவல் 2க்கு டேரெக்டாக நான் போகிறேன். நான் அதை முடிச்சுட்டு, ஏன்னா மழை வேறு வருது நாங்கள் இன்னொரு 1 hourல. ஸோ அதனால் நமக்கு லெவல் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதை ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடுவோம். ஸோ ஒரு இடத்துல நடுவில் இறங்கி நம்ம இன்னொரு இடத்துக்கு மாறணும். இங்கே அடுத்து வந்து செகண்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு ரோட்டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுக்க வந்திருக்கோம். அந்த ரோட்டேரில் ஏறி வர இடத்துல மைக் எங்கேயோ தொலைஞ்சு போச்சுங்க. அதனால நான் இப்போ கேமராவில் இருக்கிற அந்த மைக்கிலேயே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ விஷுவல்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா. ஸோ அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை தொடரும். ஸோ இது வந்து கிளேசியர் கேவ். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஐஸ்லேயே பண்ணியிருக்காங்க. குடைவரை கோவில் மாதிரி, பட் ஆனால் கிளேசியர் ஐஸ்லேயே பண்ணியிருக்காங்க.
இந்த டிட்லிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெவல் இருக்குதுங்க. அதாவது டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம லெவல் 1ல் அரைவ் ஆகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அண்ட் 5th ஃப்ளோரில் தான் நம்ம வந்து அவுட்டோருக்கு போக முடியும். க்ரௌடு இருக்காதுன்னு நினச்சேங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. செமையாக பனி கொட்டிகிட்டு இருக்குதுங்க இங்கே. ஆக்சுவலாக மழை பெய்யுது, பட் மழையே வந்து ஸ்னோ மாதிரி அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு. ஆனால் சூடாக தான் இருக்குது, செம வார்மாக தான் இருக்குது. இங்கே ஏதோ உச்சியில் செம்ம பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டேஷன் மாதிரி குட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஐஸ் ஃப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு லெவல் கீழேயும் போகலாம். போக போக இன்னும் ஸ்னோஃபால் பயங்கர டென்ஸாக பெய்யுது. ஸோ இதுதாங்க அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது கிளிஃப் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேலே அப்படியே நம்ம நடந்துட்டு வருவோம். அம்மா செமையாக இருக்குதுங்க. கொஞ்சம் கிரிகிரியாக தான் இருக்குது, பயங்கரமாக ஆடுது. அம்மா சென்டருக்கு போக பயங்கரமாக ஆடுது. கிளிஃப் வாக் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம அமேசிங்காக இருந்தது. இந்த சென்டர் போர்ஷனுக்கு போக போக வந்து அங்கே அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ செம்ம ஆட்டமாக இருந்தது. அப்படியே தலையில் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிராஸ் பண்ணி வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு பிரிட்ஜ் மேலே நடந்தது? சூப்பராக இருக்கு. பயமாக இருந்துச்சா? இல்லை இல்லை நடிக்காத, நிஜமா இல்லை. ஹாய், நாங்கள் டிட்லிஸ்ல இருக்கோம். ஸ்விஸ் ஆல்ப்ஸ்ல இருக்கோம். செம டென்ஸாக பனி பெஞ்சிட்டு இருக்குதுங்க. வரும்போது கம்மியாக தான் இருந்தது, செம்ம திக்காயிடுச்சு நல்லா. செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸுங்க. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இது இந்த மைக் ஆக்சுவலாக நான் போகும்போது தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மைக் வந்து திருப்பி அந்த லெவலில் வந்து மறுபடியும் தேடி பார்த்தேன். ஏன்னா வந்தோடனே பார்த்தேன், அதை ஆன் பண்ண உடனே மைக் கனெக்ட் ஆச்சு. சரி ஓகே, இங்கே தான் எங்கேயோ மைக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி தேடி பார்த்தோம். லக்கிலேயே வந்து நம்மளுக்கு இது திரும்ப கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். ஸோ மேலே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்குறோங்க. வரும்போது எவ்வளோ க்ளவுட் கவர் இருந்தது, எவ்வளோ மிஸ்டாக இருந்தது, எதுவுமே தெரியல. இப்போ பாருங்க எவ்வளோ பளிர்னு வெளிச்சமா இருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தப்போ லெவல் 1லாம் வந்து ஐஸே இல்லை, ஃபுல்லாக தண்ணி தான் இருந்தது. இப்போ இந்த தடவை லெவல் 1 வரைக்குமே கூட இன்னும் ஐஸ்லாம் உருகாம அப்படியே இருக்கு. இங்கே அப்படியே நம்ம டிட்லிஸ்லேருந்து இறங்கி வந்த உடனே செம்ம பெரிய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் லைக் சாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸுமே கிடைக்குது. ப்ரைஸ் நாமினலாக தான் இருக்கும். ஸோ இப்போ டிட்லிஸ் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. அடுத்து வந்து லூசான்கிற ஒரு சிட்டிக்கு நம்ம போக போகிறோம். அது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த நியூயார்க் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குல்ல, ஜில்லுன்னு ஒரு காதல்ல, அந்த சாங் எடுத்த சிட்டிக்கு தாங்க போக போகிறோம். ஸோ அப்படியே நம்ம அங்கே போயிட்டு பேசுவோம். ஸோ டிட்லிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்த்து முடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணி லூசான்கிற சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த சிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஜாலியாக அந்த சென்டர் ஏரியாவில் சுற்றுவோம். இங்கே சூப்பராக ஒரு லேக் இருக்குது அண்ட் சென்டர் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு காலையில் இருந்த வெதருக்கும் இப்போ இருக்கிற வெதருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லைங்க. செம சன்னியாக இருக்குது. காலையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு பயங்கர க்ளவுடியாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து லூசானோட சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு மால் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இது தாங்க அந்த சிட்டியோட சென்ட்ரல் ஸ்கொயர். இது எப்போவுமே செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும். அண்ட் இந்த நியூயார்க் நகரம் சாங் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. ஸோ அதில் வர அந்த பிரிட்ஜெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே போவோம்.
அந்த பிரிட்ஜ்லேயுமே அந்த சாங் எடுத்திருப்பாங்க. அப்படியே இதில் நடந்துட்டு அப்படியே சுற்றி மறுபடியும் நம்ம ஸ்விஸ் பேங்க்கும் காட்டுறேன். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம். வாவ், அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த லேக் செம்மையாக இருக்குது வியூ. இந்த லேக்கில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி க்ரூஸ் ட்ரிப் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன போட்ஸும் இருக்குது. இதையும் நம்ம ரெண்ட் பண்ணி அப்படியே பெடல் பண்ணி போய்க்கலாம். அப்படியே அதுக்கு இங்கே தான் டிக்கெட்ஸ் விற்கிறாங்க. ஸோ இங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ வெதர் செமையாக இருக்கவும் பயங்கர பிஸியாக இருக்குது இந்த சென்டர் ஏரியா. அதோ அந்த சாங்கில் வந்து இன்னொரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட். ஆக்சுவலாக அங்கே சென்டரில் வந்து ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடந்து போய் அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த பிரிட்ஜோட பேரே வந்து காப்பல் ப்ரூக்கு, ஜெர்மனில் அப்படி வச்சுருக்காங்க. சாப்பல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த லேக்கை ஒட்டி இங்கேயுமே ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஓ, நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. அதோ அங்கேயுமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. பிரிட்ஜ் மாதிரி இல்லை, பிரிட்ஜு தான் அது. அங்கே போயிட்டுருக்கு. ஸோ லூசன் சிட்டி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெதர் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இங்கே சிட்டியோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்குது இங்கே. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த லேக்கை சுற்றி தான் வந்து இந்த என்டையர் சிட்டி அமைஞ்சிருக்கிறதுனால எப்போவுமே இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் இருக்குது. மக்களுமே அப்படியே சில் பண்ணணும் அப்படின்னா அந்த சிட்டி சென்டரில் தான் வந்து ஹேங் அவுட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னா வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. அதை அப்படியே காமிச்சிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அது என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? ஸ்விஸ் பேங்க் தாங்க. ஸோ சுவிட்சர்லாண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த பேங்க்கை பார்க்காம நம்ம இந்த வீடியோ முடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் அப்படியே காமிச்சிட்டு இந்த எபிசோட நம்ம அப்படியே இதோட முடிச்சுக்குவோம். ஓகேங்க. ஸோ இந்த ஸ்விஸ் எபிசோடு வந்து இதோட வந்து முடிவுக்கு வருது. நம்ம ட்ரிப்பும் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பி நெதர்லாண்ட்ஸ் போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த என்டையர் ஸ்விஸ் ட்ரிப்பில் எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் வீடியோஸாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்விஸ் எபிசோட எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஆன் த வேலை செம்ம அமேசிங்கான பயங்கர சினிமேட்டிக்கான ஒரு வியூ பார்த்தேன். என்னால் மனசே வரல. சரி, அதையும் நம்ம மக்கள்கிட்ட காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஓரம் கட்டி நிறுத்தியாச்சு. இங்கே பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லாத ஆல்மோஸ்ட் லைக் பார்க்குறதுக்கு ஒரு ரன்வே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் யாருமே இல்லை, டூரிஸ்ட்டு யாருமே கிடையாதுங்க. சரி, டக்குன்னு அந்த அப்படியே இந்த ரோட்டில் வளைச்சி இங்கே காரை நிறுத்திட்டு அந்த வியூ அப்படியே உங்ககிட்ட நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எப்படி இருந்துச்சு இந்த வியூ? அப்படியே நம்ம உள்ளே போய் அந்த ஃபால்ஸ் வந்து தரையில் எங்கே தான் லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே போய் பார்ப்போம். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த லேக் பிரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து டுவர்ட்ஸ் இன்டர்லாக்கன் போகிற ரூட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபால்ஸோட பேர் இது தாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா, இந்த இடத்துக்கு வரும்போதே அந்த ஃபால்ஸோட சாரல் அப்படியே மேலே அடிக்குதுங்க. இந்த ஏரியாவில் லிட்ரலி யாருமே கிடையாது. இங்கே பாருங்கள், செம்ம டென்ஸாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. இதுக்கு நடுவில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ். இன்னும் இங்கே ஒரு டூரிஸ்ட் இல்லை, யாரும் இல்லை. செம்ம அமேசிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு.
சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முக்கியமாக அப்சர்வ் பண்ணேன்னா இந்த ஃபிக்ஸட் டூரிஸ்ட் பேக்கேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திரும்ப எல்லாரையும் அதே இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப அங்கே டூரிஸ்ட் க்ரௌட் அதிகமாக இருக்குது. பட் அதை தவிர இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே வரும்போது முடிஞ்சால் இந்த ரெண்டல் கார் மாதிரி இங்கே லோக்கலில் சுவிட்சர்லாண்ட்லேயே கூட நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் லோக்கலில் நீங்களே ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்டான ஏரியாக்கெலாம் நம்மளால் போக முடியுது. பெருசாக க்ரௌட் இல்லாத இடத்துக்குலாம் நிறைய போக முடியுது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவுமே இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த எல்லா இடமே பார்க்க வேண்டிய அந்த இடங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த மாதிரி மக்களே இல்லாத இடத்துல இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் ஸ்விஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா, இவங்கக்கிட்ட எவ்வளோ தான் இயற்கை வளங்கள் இருந்தாலும், எவ்வளோ தண்ணி வந்து அன்லிமிட்டட் சப்ளை இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமங்களுக்கு, இந்த விவசாயத்துக்கு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பயன்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்து நாடோட அந்த தண்ணியை ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக தான் கொண்டு போய் கடலில் விடுறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். மேபி நம்ம இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட்டை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.